ആലുവ പുഴയുടെ തീരത്ത് ആരോരുമില്ലാ നേരത്ത് തന്നനം. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீன் கறி ரசிகர்களுக்கு இதோ ஒரு மாசான சூப்பர் கிறிஸ்பியான அருமையான வாழைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது எந்த ஹோட்டல்லையும் இல்லை, உங்கள் வீட்டிலே ரெடி ஆகும். ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கட் பண்ணால் ஒரே ஷேப்பில் வரும். அடுத்து ஒரு பவுலில் வாழைக்காயை போட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், 3 முந்திரி, 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வாழைக்காயை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளித்து பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1 போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மசாலா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை போட்டு ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை போட்டு வதக்குங்க. அப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு வாழைக்காய் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இறக்கி மல்லி இலை தூவி பரிமாறுங்க. பார்த்தீங்களா? இதுதான் நம்ம சூப்பர் டேஸ்டி வாழைக்காய் மசாலா. சூடாக சுவையாக நச்சுன்னு இருக்கும் இந்த வாழைக்காய் மசாலா. வீட்டில் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சூப்பர் லைக் பண்ணுங்கள். இன்னும் டேஸ்டியான ரெசிபிகள் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.